பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விவசாய நிலத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 15 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காச்சோளம் முற்றிலும் எரிந்து சேதமானது. கோவில்பட்டி அடுத்த கழுகுமலை சாலையில் உள்ள விவசாய நிலங்கள் பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுத்து நிறுத்தினர். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் பொய்யாத நல்லூரில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா திறந்து வைத்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட நியாய விலை கடைகளையும் திறந்து வைத்து விற்பனையை துவக்கி வைத்தார். திருப்பூரில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் 400க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஊதிய உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புதல், பணி பாதுகாப்பு உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வருவாய்த்துறை ஊழியர்கள் பங்கேற்ற சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதனால் திருப்பூர் பல்லடம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட வருவாய்த்துறை ஊழியர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள வடமாநில தொழிலாளர்கள் ஹோலி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். திருப்பூர் அவினாசி சாலையில் உள்ள தனியார் குடியிருப்பு பகுதியில் வட மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள், பெண்கள், குழந்தைகள் என குடும்பமாக வண்ணங்களை பூசிக்கொண்டு தண்ணீர் அடித்து நடனமாடி ஹோலி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே சிறுனியம் கிராமத்தில் செங்குன்றம் காவல் உதவி ஆணையர் அலுவலகம் மற்றும் M4 செங்குன்றம் காவல் போக்குவரத்து நிலையம் ஆகிய புதிய கட்டிடங்கள் திறக்கப்பட்டது. பொன்னேரி வட்டத்திற்குட்பட்ட சோழவரம் அருகே சிறுனியம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட காவல் உதவி ஆணையர் அலுவலக கட்டிடம் மற்றும் ஆவடி காவல் ஆணையருக்குட்பட்ட M4 செங்குன்றம் போக்குவரத்து காவல் நிலையம் புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மயிலாடுதுறையில் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஃபெரா கூட்டமைப்பினர் 9வது நாளாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கும் வகையில் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை விரைந்து இயற்ற வேண்டும். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும். தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யப்படும் 10% பங்களிப்பை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த மலைவாழ் கிராமத்தில் அடிப்படை வசதி செய்து தர கோரி அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்ணாகரம் அருகே உள்ள கோட்டூர் மலை கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். பல ஆண்டுகளாக வசித்து வரும் நிலையில் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாமல் அவதிப்பட்டு வந்துள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் உள்ளதால் ஆத்திரமடைந்த மலைவாழ் மக்கள் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் புதுவசூரில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறையின் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. இதில் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், ஊராட்சிய ஒன்றிய குழு தலைவர் அமுதா ஞானசேகரன், வெங்கடாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு புடவை, வளையல் உள்ளிட்டவை அடங்கிய சீர்வரிசை பொருட்களை வழங்கினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள உற்சவ மூர்த்தியான அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அண்ணாமலையாருக்கு மன்னர் மகுடம் சூட்டும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பட்டாபிஷேகத்தை கண்டு ரசித்தனர்.
பெண் கவுன்சிலரை அநாகரிகமாக பேசி தாக்க முயன்ற பேரூராட்சி தலைவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் பேரூராட்சியில் மன்ற கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரச்சலூர் பேரூராட்சி 1வது வார்டு கவுன்சிலரும் மதிமுக மாவட்ட துணை செயலாளருமான துளசிமணி சக்திவேல் மன்ற கூட்டத்தில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கியது குறித்து கேள்வி எழுப்பினார். அப்போது பேரூராட்சி தலைவர் விஜயகுமார் தகாத வார்த்தைகளால் பேசி அவரை தாக்க முயன்றுள்ளார். இதுகுறித்து வீடியோ வெளியிட்டுள்ள துளசிமணி சக்திவேல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நடைபெறுவதாக மன்ற கூட்டத்திற்கு கொடுத்திருந்தார்கள். கொடுக்கவில்லை. விளையாட்டு கையோங்கி அனைத்து அடித்திருக்கும் முயற்சி செய்து மிகப்பெரிய தலைவர் விஜயகுமாரின் அராஜகம் மேலோங்கி இருக்கிறது. பேரூராட்சி தலைவர் விஜயகுமார் நடவடிக்கை எடுக்கும் வரை நான் உள்ளிர் போராட்டம் பதிவை நான் அவர் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். நான் மாவட்ட ஆட்சியர் முதல்வர் விஜயகுமார் அநாகரிகமாக கையோங்கி நடவடிக்கை எடுத்து போராட்டம்